Hello students, welcome to Hiba Max 11th Standard Max Chapter 3 Trigonometry Example 3.58 ல இந்த வீடியோ பார்க்கலாம். In a triangle ABC, prove that sin B minus C by 2 is equal to B minus C by A cos A by 2. So prove பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த வாட்டி என்ன பண்றோம்னா RHS வச்சுட்டு LHS கொண்டு வர போறோம். ரெடியூஸ் பண்ணி கொண்டு வரோம் சரிங்களா? ஸோ சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம சைன் ஃபார்முலா என்னன்னு எழுதிக்கலாம் சரிங்களா? அதை வச்சுதான் இதை சால்வ் பண்ண போறோம். ஸோ சைன் ஃபார்முலா இஸ் sin formula A by sin A is equal to B by sin B is equal to C by sin C and which is equal to 2 times of R. இப்போ இது equal to R ன்னு இருக்கிறனால நான் A நான் எப்படி எடுத்துப்பேன்? A by sin A is equal to 2R ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி B by sin B is equal to 2R ன்னு எடுத்துக்கலாம். C by sin C is equal to 2R ன்னு எடுத்துப்பேன். அப்ப A is equal to 2R sin A. நீங்க டைரக்டா இந்த லைன் எழுதலாம். நான் இதை உங்களுக்கு புரியறதுக்காக எழுதிருக்கேன். நீங்க செகண்ட் லைனை ஸ்கிப் பண்ணலாம் சரிங்களா? C is equal to 2R into sin C. A வேல்யூ B வேல்யூ C வேல்யூ எடுத்து எழுதிட்ட பிறகு நான் இப்போ ரைட் ஹேண்ட் சைட்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதுறேன். B minus C by A into cos A by 2. ரைட்டா? இப்போ இதுல B யோட வேல்யூ என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 2 times of R sin B minus 2 times of R sin C divided by 2 times of R sin A. And இந்த cos A by 2 எந்த சேஞ்ச் இல்லை அப்படியே இருக்கு. இப்போ இந்த நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் பாருங்க 2Rன்றது காமன். ஸோ பேலன்ஸ் எனக்கு sin B மைனஸ் sin C மட்டும்தான் இருக்கு. 2R வெளியே எடுத்துட்டேன். டிவைடட் பை 2R sin A இருக்கு. இங்க cos A by 2ன்னு இருக்கு. இப்போ 2R என்ன பண்ணிடுறேன்? கேன்சல் பண்ணிடுறேன். பேலன்ஸ் எனக்கு sin B sin Cன்னு இருக்கு. இங்க வந்து நான் கேபிட்டல் லெட்டர்ல எழுதணும். இது மட்டும் மாத்திக்கோங்க. B மட்டும் கேபிட்டல் லெட்டர்ல மாத்திக்கோங்க சரியா? ஸோ sin B மைனஸ் sin C யோட ஃபார்முலா என்ன? sin B மைனஸ் C by 2 அண்ட் நமக்கு 2 முன்னாடியும் இருக்கும் இல்லையா? இன்டு cos B plus C by 2 divided by sin theta. sin theta நான் எப்படி எழுதலாம்னா 2 times of sin theta by 2. அப்ப A இருந்தா A by 2 cos theta by 2 cos A by 2 ன்னு எழுதிக்கலாம். அண்ட் இந்த பக்கமும் cos A by 2 இருக்கு. ஸோ cos A by 2 cos A by 2 என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். இப்போ பேலன்ஸ் எனக்கு வெறும் 2 sin A by 2 மட்டும் இருக்கு. இந்த 2வும் இந்த 2மே நான் என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். இப்போ பேலன்ஸ் இந்த டேர்ம் எடுத்துக்கோங்க. cos B plus C இதை நான் சைனா மாற்ற போறேன். எப்படி சைனா மாற்ற போறேன்னா ட்ரையாங்குலர் லா பார்த்தீங்கனாலே நமக்கு A plus B plus C is equal to பைன்னு அர்த்தம். எனக்கு இங்க B plus C இருக்கு. அப்ப B plus C is equal to நான் எப்படி எடுத்துக்கலாம்? பை மைனஸ் ஏன்னு எடுத்துக்கலாம். அடுத்த லைன் அதுதான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி எழுத போறோம் சரிங்களா? sin B minus C by 2 cos pi minus A by 2 divided by sin A by 2. இப்போ இந்த டேர்ம்ல 2 வந்து பைக்கும் வரும் ஏக்கும் வரும் இல்லையா? பை by 2 மைனஸ் A by 2 தான். இதை பிரிச்சு எழுதலாம். பை by 2ன்றது 90 டிகிரி. cos 90 டிகிரி மைனஸ் தீட்டா வந்து sin தீட்டா. ஸோ அடுத்த லைன்ல அதை மாத்திடலாம். which is equal to sin B minus C by 2 into இந்த cos எப்படி மாறிடும்? sin A by 2ன்னு மாறிடும். எப்படி மாறிச்சு? 90 மைனஸ் தீட்டா வந்து sin தீட்டா divided by sin A by 2 இருக்கா? ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேம் டேர்ம் கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் நமக்கு வெறும் sin B minus C by 2 மட்டும்தான் இருக்கும். அண்ட் இதான் நம்மளோட LHS. ஸோ RHS வச்சுட்டு LHS ப்ரூவ் பண்ணிட்டோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சமையலா இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எக்ஸாம்பிள் 3.59. இஃப் த 3 angles in a triangle are in the ratio 1:2:3, then prove that the corresponding sides are in the ratio 1:√3:2. ஸோ நமக்கு ஆங்கிள்ஸோட ரேஷியோ கொடுத்துட்டு சைட்ஸோட ரேஷியோ இதுதானான்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க.
சொல்யூஷன்ல நான் ஃபர்ஸ்ட் என்ன எடுக்கிறேன்னா let theta be the angle. ஃபர்ஸ்ட் theta வந்து angle நான் எடுக்கிறேன். அப்ப ஆங்கிள்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா let the angles be theta 1, 2க்கு வந்து 2 times of theta, 3க்கு 3 times of theta. இப்போ இன்னர் ட்ரையாங்கிள் ஏபிசின்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா நார்மலா இன்னர் ட்ரையாங்கிள் sum of interior angles is equal to 180. அதுதான் இங்க செய்ய போறேன் நான். மூணு ஆங்கிளையும் ஆட் பண்ண போறேன். மூணு ஆங்கிளையும் ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கணும்? 180 கிடைக்கணும். இப்போ theta plus 2 theta plus 3 theta is equal to 180. அப்போ மூணு ஆங்கிள் ஆட் பண்ணா 6 theta is equal to 180. Theta is equal to 180 divided by 6. 6 3s are 18, 0. So theta ஓட வேல்யூ என்ன? 30 degree இருக்கு. அப்ப 2 theta ஓட வேல்யூ 60 degree. 3 theta ஓட வேல்யூ 90 degree கிடைக்கும். நெக்ஸ்ட் சைட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் சைன் ஃபார்முலா யூஸ் பண்றேன். the sin formula என்னென்ன? a by sin a is equal to b by sin b is equal to c by sin c. இப்ப sin a இடத்துல 30 degree எழுதிக்கிறேன். sin 30 degree which is equal to b by sin 60 degree c by sin 90 degree. இப்போ இது எல்லாமே ஈக்குவல் டுவா இருக்கா? இது அப்படியே நான் ரேஷியோலயே எடுத்து எழுதலாமா? அப்போ a is to b is to c எடுக்கும் போது எனக்கு டினாமினேட்டர் இருக்க வேல்யூஸ் அப்படியே வருமா? sin 30 is to sin 60 is to sin 90 கிடைக்கும். இப்போ sin 30 ஓட வேல்யூ என்னது? 1 by 2. sin 60 வேல்யூ √3 by 2. sin 90 வேல்யூ என்ன? 1. இப்போ டினாமினேட்டர்ல 2 வரக்கூடாது. ஸோ மல்டிபிள் பை 2 பண்ணலாம். அப்போ 2 கேன்சல் ஆயிட்டு 1, 2 கேன்சல் ஆயிட்டு √3, 1 into 2, 2ன்னு மாத்திடலாம். ஸோ இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? சமையல் இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.60 பாருங்க. இன் a triangle ABC, prove that b plus c cos a, c plus a cos b and a plus b cos c is equal to abc நான் ப்ரூஃப் பண்ணணும். சரிங்களா? நமக்கு LHS கொடுத்துருக்காங்க. LHS வச்சுட்டு நம்ம RHS கண்டுபிடிக்க போறோம். சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறத எழுதிடலாம். b plus c into cos a plus c plus a into cos b plus a plus b into cos c. நெக்ஸ்ட் லைன் ரொம்ப சிம்பிள். cos a இன்சைட் கொண்டு வாங்க. b cos a plus c cos a plus c cos b plus a cos b plus a cos c plus b cos c. ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சிட்ட பிறகு ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம். ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா அதுதான் இங்க நம்ம யூஸ் பண்ண போறோம். ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலானா என்னன்னா பேஜ் நம்பர் 137ல இருக்கும் பாருங்க. நான் இது எழுதுறேன், நீங்க எழுத வேண்டாம். a is equal to b cos c plus c cos b ன்னு இருக்கும். அதே மாதிரி b is equal to c cos a plus a cos c ன்னு இருக்கும். அதே மாதிரி c is equal to a cos b plus b cos a அப்படின்னு கிடைக்கும். ரைட்டா? இப்ப இதே மாதிரி நம்ம டேர்ம்ஸ் எல்லாம் நான் மாத்தி எழுத போறேன். ஃபர்ஸ்ட் b cos c இங்க இருக்கு. b cos c plus c cos b, c cos b, அப்புறம் b ஓடுது c cos a இருக்கா? எல்லாமே இருக்கும், நம்ம தேடவே வேண்டாம், அப்படியே நம்ம எழுதிக்கலாம். அப்புறம் a cos c இருக்கும் plus a cos b, a cos b plus b cos a ஃபர்ஸ்ட்ல இருக்காது. இப்ப இந்த ரெண்டு டேர்மா சேர்த்து நான் என்னன்னு எழுதலாம்? பை ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா a plus b plus c ன்னு எழுதலாம். இதுதான் நம்மளோட ப்ரூஃபும். ஸோ நீங்க என்ன பண்ணணும்? சைட்ல பை ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலான்னு எழுதிட்டு டைரக்டா நீங்க ஃபார்முலா எழுதிட்டு எழுதிடலாம். இது எழுதணும்னு கூட கிடையாது.
நீங்க பை ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலான்னு எழுதிட்டு ஷஃபிள் பண்ணி எழுதிடுங்க. A + B + Cன்னு எழுதிட்டா போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? செம்ம. எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.